வணக்கம், வெல்கம் டு பிபிகே அறிவு ஆழி சேனல். வரலாறு என்பது வெறும் தேதிகளின் தொகுப்பு அல்ல. அது நம் முன்னோர்களின் நாகரிக வளர்ச்சிக்கும் மனித குலத்தின் பரிணாமத்திற்கும் சான்றாக அமைந்த ஒரு பொக்கிஷம். அப்படிப்பட்ட பொக்கிஷங்களில் மிக முக்கியமானவை உலகையே வியக்க வைக்கும் நமது சிந்து சமவெளி நாகரிகத்தின் பொற்கால சின்னங்களான ஹரப்பா, மொகஞ்சதாரோ மற்றும் லோத்தல் ஆகும். இன்றைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகிற்கு நகர நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் நம் தமிழர்கள் என்று பெருமையுடன் பேசும் அதே வேளையில், இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் தலைசிறந்து விளங்கிய இந்த 3 இடங்களும் மனிதனின் கட்டடக்கலை, திட்டமிடல் மற்றும் வணிகத் திறமைக்கு மிகச்சிறந்த உதாரணங்களாகும். இந்த வரலாற்று பதிவில் நாம் காணவிருக்கும் முக்கிய 3 பகுதிகள். முதலில் ஹரப்பா, ஒரு நாகரிகத்தின் தொடக்கப் புள்ளி மற்றும் மாபெரும் திட்டமிடலின் சான்று இது. ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம். கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. கண்டுபிடித்தவர்கள் ராய் பகதூர் தயாராம் சாஹ்னி, சர்ஜான் மார்ஷல். இருப்பிடம் இன்றைய பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் ராவி நதிக்கரையில் உள்ளது. காலம் கிமு 3300 முதல் 1300 வரை நிலவியது. அடுத்தது மொகஞ்சதாரோ, பழங்காலத்தின் அதிநவீன மாநகரம் மற்றும் உலக புகழ்பெற்ற பெருங்குளம் உள்ள இடம். அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் உருவம் கண்டெடுக்கப்பட்டது. உலகின் முதலில் கட்டப்பட்ட பெருங்குளம் உள்ள இடம். வெண்கலத்தால் ஆன நடன மாதின் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம். இன்றைய பாகிஸ்தான் சிந்து மாகாணம் லர்கானா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இறந்தவர்களின் நகரம் என்பது பொருள். அடுத்தது லோத்தல், உலகின் முதல் செயற்கை துறைமுகம் மற்றும் பண்டைய இந்தியாவின் சர்வதேச வர்த்தக மையமாக திகழ்ந்தது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய துறைமுக நகரம். 1704 மில்லிமீட்டர் தந்தத்தால் ஆன அளவுகோல் கண்டெடுக்கப்பட்ட இடம். சபர்மதி ஆற்றின் துணை ஆறு லோத்தல், குஜராத். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டெடுக்கப்பட்ட இடம். கண்டுபிடித்தவர் இந்திய தொல்லியல் ஆய்வாளர் எஸ்.ஆர். ராவ், 1954. நன்றி. சப்ஸ்கிரைப் டு பிபிகே அறிவு ஆழி சேனல்.